உடன்குடியில் இருந்து உங்கள் அபு. அதாவது இந்த உலகத்தை பொறுத்தவரை குற்றவாளி நிரபராதி ஆகலாம், நிரபராதி குற்றவாளி ஆக்கப்படலாம். அதே நேரத்துல தவறை செஞ்சுட்டு நான் செய்யவே இல்லைன்னு சொல்லி என்ன செய்யலாம், மறைக்கலாம், யாருமே பார்க்கலன்னு நினைக்கலாம். ஆனா நாளைக்கு நியாய தீர்ப்பு நாள்ல 41வது அத்தியாயத்தினுடைய 19வது வசனத்திலிருந்து அல்லாஹ் சொல்றான், நியாய தீர்ப்பு நாள்ல அல்லாஹுடைய பிடி கடுமையா இருக்கும். நரகத்தின்பால் அவர்கள் ஒன்று திரட்டப்படுகிற அந்த நாளில் அவர்கள் ஒவ்வொருவராக வகைப்படுத்தப்படுவாங்க. யாருக்குமே தெரியாம மறைச்சிட்டோம் நம்ம நினைக்கிறோம்ல, நம்முடைய உறுப்புகளுக்கு தெரியாம நம்ம ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாது. அததான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த நரக தீயின்பால் அவர்கள் ஒன்று திரட்டப்படுகிற அந்த நாளில் அவர்களுடைய கண்களும் காதுகளும் கால்களும் தோள்களும் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். அப்படி சொல்லும் போது இந்த மனிதன் கேட்பானா, ஓ காலூலி ஜுலூதிஹிம் லிம ஷஹித்தும் அலைனா, அவனுடைய தோள்களை பார்த்து எங்களுக்கு எதிராக நீங்கள் ஏன் சாட்சி சொன்னீர்கள், தன்னோட உறுப்பை பார்த்து அவன் கேட்பான். அப்ப அவைகள் அவனுக்கு பதில் அளிக்கும், காலு அன்தக்க நல்லா உள்ளதி அன்தக்க குள்ள செய்யும், எல்லாவற்றையும் இந்த உலகத்துல எல்லா பொருட்களையும் பேச செய்த அல்லாஹ் எங்களையும் பேச செய்தான் அப்படின்னு சொல்லும். சொல்லிட்டு அவன் சொல்லும், ஒகுவ கலக்கக்கும் அவ்வள மர்ரத்தி ஓ இலேகி துருஜவுன், அதாவது நீங்கள் முதலாவது உங்களை முதல் தடவை படைத்தானே அவனிடமே நீங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள்னு சொல்லும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, பாவம் செஞ்சாலும் நாங்க மறைச்சிருவோம், யாருக்கும் தெரியாம செய்வோம். ஒரு குற்றவாளியை நாங்க என்ன செய்வோம், நிரபராதி ஆக்குவோம் காசுக்காக, ஒரு நிரபராதியை குற்றவாளியாக ஆக்குவோம் மத வெறிக்காக. இப்படின்னு நாம நினைச்சா நாளை தீர்ப்பு நாளையில நம்முடைய உறுப்புகளே நமக்கு எதிராக சாட்சி சொல்லும்னு சொல்லி வேதம் சொல்லுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாக்கணும். நன்மையை நோக்கி நாம் பயணிக்க கூடியவர்களாகும், பிறருக்கு நல்லது நினைக்கக்கூடியவர்களாகவும் நம்மை நாம் மாற்றிக்கொள்ளணும். பாவத்திலிருந்து நம்மளை நம்ம தூரமாக்கிக்கிறணும். நம்மை சார்ந்தவர்கள் பாவம் செய்யாதவாறு அவர்களை நாம தடுக்கணும். அப்படிப்பட்ட நல்ல மக்களா வாழ்வதற்கு நீங்களும் நானும் முயற்சி செய்வோம். அல்லாஹ் உதவி செய்வான்.